கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்துருவோம். நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 or 4-5 days ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி ஒரு நல்ல மூவ் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக டவுன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இது எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நான் ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஒருவேளை இல்லை இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னாலும் இந்த ஹரிசாண்டல் லைனில் அதாவது 25,330 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை அதோட ஆல் டைம் ஹைக்கு கீழேயே க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கே பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 51,686. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனில் இந்த 51,000 இந்த சப்போர்ட்டில் அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லாம் உங்களுக்கு நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டவுஜோனாக இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்றத அதாவது மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம அதாவது நிஃப்டி ஃபார்மா ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகளை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபார்மா இண்டெக்ஸை ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மிட் கேப் பார்த்துருவோம், ஸ்மால் கேப்பும் பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டாக்குகளுக்குள்ளே போகலாம். இப்போது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் ஒரு ரைசிங் வேஜ் நான் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஜூன் 2024 ஜூன்லேருந்து இந்த ஹரிசாண்டல் லைனில் தான் இந்த இண்டெக்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இண்டெக்ஸை இது வரைக்கும் இன்னும் உடைக்கலை. ஸோ இப்போவும் இந்த இண்டெக்ஸ்லேயே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயில் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு. கீழே அகைன் அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அப்படியே அகைன் ஒரு ஹேமர் கேண்டில் புல்லிஷில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ என்னை கேட்டால் இதை பிரேக் அவுட்னு பார்த்து கன்சிடர் நம்ம எப்போ பண்ணலாம்னா, இந்த 23,566க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் இப்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களை செலக்ட் பண்ணி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தொடர்ந்து அந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ நம்ம அப்போ என்ட்ரி கொடுத்துக்கலாம். நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப் 50 பார்த்துருவோம். இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 50 பார்த்திங்கன்னா என்னால் எப்படி சொல்கிறது, சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் டேயில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதில் இங்கேருந்து அகைன் மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்களை நம்ம இப்போது செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம அதாவது நெக்ஸ்ட் இண்டெக்ஸை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் நிஃப்டி மிட் கேப் 50. ஸோ இது பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்லாம் அதாவது இண்டெக்ஸ் ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ்களை எந்த இண்டெக்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கோ, ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்க இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்களை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்குள்ளே போயிடலாம்.
ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸுகளில் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரில் இருக்கும். ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இது ஒரு ரவுண்டிங் பாட்டம். இன்னும் அது மட்டும் இல்லாமல் இது மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் கூட. ஸோ கிட்டத்தட்ட 2022 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 2022 ஹை இந்த 598, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ சின்ன கரெக்ஷன் முடிச்சுட்டு இந்த மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் இங்கே பாருங்கள். இந்த மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் ப்ரீவியஸ் டேயில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம இப்போது கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் இப்போது எடுத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு, ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 661. ஸோ 660 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே நம்ம கேண்டில் வச்சுக்கலாம். 651 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 552. ஸோ 552 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எடுக்கலாம். அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எதுக்காகனா நம்ம ஷார்ட் டேர்முக்காக ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஒரு 3 or 6 months ஆர் 1 இயருக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை இந்த ஹைக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ஆல் டைம் ஹை இந்த 598க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் 900 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாகவே மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேகமாகவே மூவ் ஆகும். ஒரு நேரோ ரேஞ்சில் எல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ். ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் தான். கிட்டத்தட்ட இல்லை, மல்டி இயர் பிரேக் அவுட் தான். இது பார்த்தீங்கன்னா 2015 ஹையை பிரேக் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கன்சல்டேஷன்லையே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வீக்லியில் வச்சுருக்கேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக க்ளோஸாக பார்த்துடலாம். பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை 1311க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட இதோட ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ நம்ம அப்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போகணும். அப்படி இல்லைனாலும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரவுண்டிங் பாட்டம் இந்த ஸ்டாக்ஸு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 600 rupees கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே வைக்கிறத விட இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது 1251க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஒக்கட் ஃபார்மா. ஸோ ஒக்கட் ஃபார்மாவும் மல்டி இயர் பிரேக் அவுட்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 2017 ஹையை பிரேக் பண்ணி 2016 ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கு ஆல் டைம் ஹையில் வந்து டச் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஆல் டைம் ஹையில் 2016ஓட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ பாருங்கள் அதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம என்ட்ரி எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது. அப்படியும் இல்லை அப்படின்னாலும் இது பார்க்கும்போது ட்ரிபிள் பாட்டம் மாதிரி இருக்குது. இல்லை, டபுள் பாட்டம் சொல்லலாம். இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது, அதாவது 1046 பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ன கேட்டால் 1046 போது என்ட்ரி எடுத்தாலும் அதோட டார்கெட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 1093க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் அதுக்கு மேலே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனே இதுக்கு மேலே நம்ம ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு ஹரிசாண்டல் லைனை நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல் டைம் ஹைக்கு இந்த ஹைக்கு மேலே, இந்த ஹைக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 1512 அதோட ப்ரீவியஸ் ஹை. அதுக்கு மேலேயும் அதுக்கடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம போடக்கூடிய 1x ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸில். பட் அதுக்கான வெயிட்டிங் பீரியடுக்கு வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ உடனே நமக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிடாது. ஏன்னா அதோட டார்கெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால 100% அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சாம்ராட் ஃபார்மா அண்ட் கெமிக்கல் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1253 அதோட ஹை. அந்த ஹைலேருந்து ஒரு நல்ல டவுன். நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து இடையிலேயே பார்த்துருந்தோம். பட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரி கொடுத்துருக்கோம். பட் கரெக்டாக எந்த ப்ரைஸில் கொடுத்தோம்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து ஒரு நல்ல ரேலி, சப்போர்ட்லேருந்து ஒரு நல்ல ரேலி முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் ஒரு சைட்வேஸ் மாதிரி போய்கிட்டுருக்கு. இப்போ வீக்லியில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இப்போது எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது, அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நம்ம புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் சரி ஸ்விங் ட்ரேடிங்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து இதுக்கு மேலே கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ்எல்ல வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம எடுக்கிறோன்னா எஸ்எல் வந்து 521 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம்காக இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம எஸ்எல்லை வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஸோ 411 அது வச்சுக்கிட்டு எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ எஸ்எல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அதோட ரிசல்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாகவே வச்சுக்கலாம். 1253 அதோட டார்கெட். கிட்டத்தட்ட 643 650 ரூபாயில் நமக்கு என்ட்ரி கிடச்சிட்டாலும் கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100% டபுளாக நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நேச்சுரல் கேப்சூல்ஸ். நேச்சுரல் கேப்சூல்ஸில் என்ட்ரி வந்து நமக்கு இப்போ கிடையாது. இதை நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான், பட் ஃபார்மா ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ், ஒரு நல்ல ஸ்டாக்ஸு. ஸோ இதை நம்ம இப்போ என்ட்ரி நம்ம எப்போ எங்கே எடுக்கலாம் பார்த்தீங்களா, எனக்கு கேட்டால் 418க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்டை இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். இதோட நல்ல டவுன், இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, கிட்டத்தட்ட 682 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட எங்கே கொடுத்துருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அகைன் மறுபடியும் இதை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும்தான் இப்போது நம்ம உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை 2443 இதோட டார்கெட். எஸ்எல் வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 1927 எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டுமே நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு